வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம் சேவை. ஸோ பட்டாவுக்கும் எஸ்எல்ஆருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எது எப்போ தேவைப்படும், சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதல்ல பட்டா பற்றி பார்ப்போம். பட்டாங்கிறது ஒரு நிலத்தோட ஓனர் நீங்கள் தானே, கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். பொதுவாக கிராமத்தில் விவசாய நிலங்களுக்கு வழங்கப்படுவது தான் இந்த பட்டா. ஸோ இதில் உங்கள் பேர், சர்வே நம்பர், இதோட நிலத்தோட ஏரியா எவ்வளோ இருக்குது அப்படின்றத ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த பட்டா டாக்குமெண்ட். ஸோ அதே எஸ்எல்ஆர் அப்படின்றது இது அர்பன் ஏரியாஸ் மட்டும் இல்லை, அதாவது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி கார்பரேஷன் ஏரியா, முனிசிபாலிட்டி லிமிட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அங்கே எஸ்எல்ஆர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கிராமத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது பட்டா, அதே சிட்டிக்குள்ளே இருந்தால் அது டிஎஸ்எல்ஆர். ஸோ பட்டாவில் சர்வே நம்பர் இருக்கும், ஆனால் எஸ்எல்ஆரில் உங்களோட வார்டு, பிளாக், டவுன் சர்வே இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு அந்த எஸ்எல்ஆரில் இருக்கும் பட்டாவோட. ஸோ நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கும்போது உங்கள் வீட்டுக்கு பேங்க் லோன் போகணும் அப்படின்னா எஸ்எல்ஆர் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஆன்லைன்லேயே கூட சர்வீசஸ் வெப்சைட்டில் போய் உங்களுக்கு பட்டா ஆர் எஸ்எல்ஆரை செலக்ட் பண்ணி நீங்களே இதை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, சிட்டிக்குள்ள இடம் வாங்கினீங்க அப்படின்னா எஸ்எல்ஆர், அதுவே கிராமத்தில் வாங்கினீங்க அப்படின்னா பட்டா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு எம் சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.